ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா! என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் என் மீது அதிக அளவில் இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிடைக்க வேண்டிய எல்லா தேவைகளும் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக வாழ்வாய். நாளைய தினத்தில் மங்கள வெள்ளிக்கிழமையில் உன்னுடைய கரத்தில் கிடைக்கப் போகின்ற மிகப்பெரிய சந்தோஷம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மாற்றி கொடுக்கக்கூடியது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து இன்பத்தை அள்ளி கொடுக்க அந்த மிகப்பெரிய சந்தோஷம் வந்து கொண்டிருக்கின்றது. யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மனதைரியத்தோடு நீ வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். எத்தனையோ சோதனைகளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த பொழுதிலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு இக்கணம் வரை தைரியத்தோடு வாழ்ந்து வருகின்றாய் என்றால் அதற்கு ஒரே காரணம் உன்னுடைய நம்பிக்கையும் இறைவனின் மீது வைத்திருக்கும் பக்தியும் தான். என் அன்பு குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திருந்தாய். அதற்கான பலன் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுக்க போகும் நன்மைகள் என்பது ஏராளமானதாக இருக்கும். உன்னை நான் அதிகப்படியான வெற்றியை அடையும்படி ஒவ்வொரு விஷயத்திலும் செய்வேன். நீ தேடிய எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ உன் வாழ்வின் மீது வைத்திருக்கும் அக்கறையை விட இந்த முருகன் பல மடங்கு உன் வாழ்வில் மீது அக்கறையும் ஆசையும் வைத்திருக்கின்றேன். நீ கேட்டது கிடைக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாய். அந்த போராட்டத்தை வெற்றியை பெற செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தும் விட்டேன். நடப்பதற்கு எல்லாம் காரணம் உண்டு, சிறிது காலம் பொறுத்திரு என்று நான் சொன்னதன் காரணமாக இவ்வளவு காலம் பொறுத்திருந்தாய். மனதளவில் எவ்வளவோ தளர்ச்சியை சந்தித்த பொழுதிலும் உள்ளிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை எப்பொழுதும் துளிர்விட்டு கொண்டுதான் இருக்கின்றதை தவிர சாய்ந்து விடவில்லை. என் அன்பு குழந்தையே, எவ்வளவு கால தாமதமானாலும் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை யாராலும் தடுத்துவிட முடியாது. மாபெரும் வெற்றி உன் கரங்களில் வந்து கிடைக்கப் போகின்றது. உனக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியதன் காரணமாக ஏற்பட்ட மகிழ்ச்சி இது. உன் கண்களில் இருந்து எப்பொழுதும் இனி கண்ணீர் என்ற ஒன்று வரவே வராது. இதுவரை வந்த கண்ணீர் என்பது என் கரங்களில் பட்டிருக்கின்றது. அதை நான் எதற்காக வந்தது என்று கேட்டேன். பல விஷயங்களை என்னிடம் சொல்லி இருக்கின்றது. அந்த விஷயங்களில் எல்லாம் மாற்றத்தை கொடுத்து அந்த கண்ணீரை காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில் புன்னகையை நிலைத்திருக்கும்படி ஆணையிட்டும் விட்டேன். அந்த கண்ணீருக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் இடம் என்பது கிடையாது. சகல சந்தோஷங்களையும் நீ பெறும் அளவிற்கு எல்லா நல்ல விஷயங்களையும் நீ விரும்பியபடியே நடத்தி கொடுத்து உன்னுடைய வேண்டுதலையும் சேர்த்து நடத்தியே கொடுப்பேன். எதற்காக நீ அடிக்கடி அழுது கொண்டிருந்தாயோ, மனதிற்குள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயோ, உன்னுடைய பலவீனத்தை பார்த்து சிலர் மகிழ்ந்தார்கள். எந்த ஒரு பலவீனமும் உன்னிடத்தில் இல்லாமல் அதிக அளவு பலத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் விழிப்புணர்வையும் கவனத்தையும் கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து சகல சௌபாகியங்களையும் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன். நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய குழந்தை. மனதளவில் உன்னை காயப்படுத்தியவர்களினுடைய நிலை என்னவென்று அவர்களுக்கே தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தையே, உன்னை காயப்படுத்தியவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். உன்னுடைய நல்ல குணம் இந்த முருகனுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. மனம் முழுக்க பாரமாக இருந்தால் அதை அப்படியே அந்த பாரத்தை என் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீ சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையை நான் கவனித்துக் கொள்கின்றேன். உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக கொடுத்து உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றேன். அதிகப்படியான மகிழ்ச்சி இனி உன்னுடைய வாழ்வில் குடிகொள்ளும். அதிகப்படியான பண வரவு உன்னுடைய வாழ்வில் இனி இருக்கும். அதிகப்படியான நிம்மதியும் சந்தோஷமும் பெற்று நீ உன்னுடைய வாழ்வின் உயரத்தை காண்பாய். வெற்றி பெற்றே தீருவாய். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.